அது வசனம் என்னமோ நம்ம தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ಏಬಲು ಬಂದದ್ದು. ಯಾತ್ರಾಗಮನ 2ನೇ ಬುಕ್ಕಮ್ಮ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನು ವಿಮೋಚಕನ ಕಾಂಡ 14 அதிகார அது வாசிக்கணும்னு சொல்லி நான் இது நம்ம மைக் கூட அவங்கக்கிட்ட வாசிக்கிறேன். அந்த அம்மா கிட்ட மைக் இருக்கா? கன்னடாவில் ஒருத்தர் வாசிங்க, கன்னடாவில் ஒருத்தர் வாசிங்க மைக்கில். அதெல்லாம் கரெக்டாக சொல்லும்போது நீங்கள் வாசிக்கணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்நாளில் இந்த வார்த்தை தேவன் தியானிக்க கிருபை செய்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம். அப்போ நீங்கள் இது வாசிங்க, 20வது வசனம், 14 20வது வசனம் வாசிங்க. ಆ ಮೇಘ ಸ್ತಂಭವು ಐಗುಪ್ತರ ಪಾಳೆಯಕ್ಕೂ ಇಸ್ರಾಯೇಲರ ಪಾಳೆಯಕ್ಕೂ ನಡುವೆ ಬಂದು ಕತ್ತಲನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದರು. ರಾತ್ರಿಯನ್ನು ಬೆಳಕು ಮಾಡಿತು. ಆ ರಾತ್ರಿಯೆಲ್ಲ ಒಬ್ಬರ ಹತ್ತಿರಕ್ಕೂ ಒಬ್ಬರು ಬರಲಿಲ್ಲ. தமிழ்ல வாசியமா? மைக் கேட்கல. இஸ்ரவேலின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. ஹல்லேலூயா. பாருங்க, எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடு ஒன்றையே சேர்ந்தபடி அவர்கள் நடுவிலேயே வந்தது. எகிப்தியருக்கும் அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. யாருக்கு மேகமும் அந்தகாரமாய் இருந்தது? யாருக்கு மேகமும் அந்தகாரமாய் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். யாருக்கு மேகமும் அந்தகாரமாக இருந்தது? யாருக்குன்னு எகிப்தியருக்கு. எகிப்தியருக்கு மேகமும் அந்தகாரமாக இருந்தது. இஸ்ரவேலுக்கு இல்லை, எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமும் இருளுமாய் இருந்தது. இஸ்ரவேலுக்கு எப்படி இருந்ததா? அது இரவையை வெளிச்சமாகவும் ஆக்கிறது. இரவை வெளிச்சம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன எப்படி இருந்துச்சுன்னா, அந்த ராத்திரி கூட அவர் வெளிச்சமா இருந்ததா. ஆனா எகிப்து தேசத்துல இருக்கிற ஜனங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, அவர் அந்தகாரம் இருளா இருந்ததா. இதுல நீங்க நமக்கு என்ன தெரியும் ஆண்டி, இது என்ன அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் மேல தேவன் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் பாருங்க. ஆனா எகிப்தியர் நம்மளுக்கு விரோதிங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா இருளா இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள பிள்ளைங்களுக்கு வெளிச்சமா இருந்தது. ராத்திரி அக்னி ஸ்தம்பமாகவும் பகலும் மேகஸ்தம்பமாகவும் இருந்து தேவன் என்ன பண்ற இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 18 19 பாருங்க. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 18 19 நீங்க பாருங்க. நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். ஆமா, அதிகமாய் பிரகாசிக்கின்ற சூரிய பிரகாசம் போல இருக்குமா. யார் பாதை? நீதிமான்களோட பாதை. யார் நீதிமான்கள்? இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் என்ன பண்ண நீதிமான்களெல்லாம் தெரிந்து கொண்டு அவர் என்ன பண்றாரு, அவர் பாதை ராத்திரி அக்னி ஸ்தம்பமாக பகலும் மேகஸ்தம்பமாக இருந்து அவர் என்ன பண்ணாரு, ஒளி நடத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதே போல தான் நமக்கு தெரியும், நம்ம படிச்சிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எப்படி தெரிந்து கொண்டார் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் செய்த நன்மைகளும் நம்மளுக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஒளி நடத்தினார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் அப்படி ஒளி நடத்தணும் அப்படின்னு சொல்லி கூட நம்மளுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா அப்ரஹாம கொடுத்த அந்த வாக்கு தத்துவம், அப்ரஹாம கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் அது இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்துல இருக்கும்போது கூட, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கும் போது கூட, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை வேதனைப்படுத்தின போது கூட, ஏன்னா அப்ரஹாமுக்கு அவர் ஒரு வாக்கு கொடுத்தாரு, ஒரு சந்ததி நான் என்ன பண்ண ஆசீர்வதிக்கிறேன், ஒரு சந்ததி மேலே என் ஆவியும் ஒரு சந்தானத்து மேலே என் ஆவி ஆசீர்வாதங்களை பொழுகிறேன்னு சொல்லி தேவனை கொடுத்த அந்த வாக்கு தத்தினபடி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது, அது விக்கிரகங்கள் எல்லாம் பூஜை ஆராதிக்கும் போது, அங்கே அவர் பார்வன் ராஜாவின் தேவனை அவர் என்ன பண்றாரு, எழுப்பினார். எழுப்பி அவங்க மூலமா என்ன பண்றாரு, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புத்தி சொல்லி கொடுத்தார். சொல்லணும்னா என்ன சொல்லணும்னா புத்தி சொல்லி கொடுத்தார். உண்மையில தேவனை விட்டுட்டு அந்நியா தேவனுக்கிட்டே போகும்போது பார்வன் மூலமா என்ன பண்றாரா, புத்தி சொல்லி கொடுத்தாரு. இன்னொன்று காரியம் கூட நம்ம பார்க்கலாம். சாம்வேலு தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது, சாம்வேலு விக்கிரகாராதனை பண்ணிக்கொண்டு அந்நியா ஜனங்களை திருமணம் பண்ணிக்கொண்டு இருக்கும்போது கூட, அந்த பக்கத்துல இருக்கிற தேசத்துல இருக்கிற ராஜாவுகளெல்லாம் என்ன பண்ணாரு, சாம்வேலு மேல விரோதமா அனுப்பினார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம்.
அது போலதான் தேவ ஜனங்களுக்கு விரோதமா, தேவனுக்கு விரோதமா நம்ம செய்யும் போது வேற யார் மூலமாவது செத்துரு எழுப்பிக்க புத்தி கத்து கொடுப்பான். அல்லேலூயா. அது போலதான் இஸ்ராவேல் ஜனங்களுக்கு விரோதமா எழும்புற அந்த ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காம போனதும் மோசேன் தெரிந்து கொண்டாரு, மோசேன் அபிஷேகித்தாரு. அவர் என்ன பண்ணாரு, இருவு புகழு மோசே இஸ்ராவேல் ஜனங்களுக்காகலாம் அவருக்கு புசியாமே குடியாமே அவர் என்ன பண்ணாரு, அவர் ஜெபம் பண்ணினாரு. இஸ்ராவேல் ஜனங்களை தேவன் ரட்சித்தார். இன்னொரு காரியம், இன்னொரு வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அதை பாருங்க. இஸ்ராவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, அதே 14 13 படிங்க. 14:13 யாத்ராகமும் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், உங்களுக்கு செய்கின்ற ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள், என்றைக்கு காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. இஸ்ராவேல் ஜனங்களுக்கு பார்க்க சொல்றாரு, நீங்க பாருங்க தேவன் எவ்வளவு அற்புதங்கள் செய்யறாரு பாருங்க. இன்றைக்கு நீங்க இந்த எகிப்து ஜனங்கள் உங்களை துரத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னுமே அந்த சத்துருகள் உங்களுக்கு மேல வர முடியாது. நீங்க பாப்பீங்க, உங்களுக்கு சத்துருகளே இனிமே இருக்க மாட்டாங்க. உங்களை வேதனைப்படுத்தினாங்க, துன்பப்படுத்தினாங்க, துக்கப்படுத்தினாங்க. ஆனாலும் இன்னுமே இன்றைக்கு காண்கின்ற எகிப்தர் இனிமே நீங்க காண மாட்டீங்க. ஏன்னா நம்மளோட இருக்கிறவர் யாரு? பெரியவர். நம்மளை நடத்துறவர் யாரு? பெரியவர். அதனால இனிமே என்ன பண்ணுவீங்க? பார்க்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. அதே உபாகம் 20:3 பாருங்க. உபாகம் 20:3 பாருங்க. உபாகமும் 20:3 படிச்சு பாருங்க. இஸ்ரவேலே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருகளுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் அவரை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். ஆமா, தத்தளிக்கவும் வேண்டாம். நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம் உங்க ஹிருதயம் எல்லாம். ஏன்னா நம்மளோட இருக்கிறவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். அம்மா வெளியில கொண்டு போங்கம்மா, பிள்ளைங்களுக்கு வெளியில கொண்டு போங்கம்மா, டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. பிள்ளைங்களுக்கு வெளியில கொண்டு போங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அது போல என்ன ஆகுதுன்னா, தேவன் பெரியவரா இருக்கிறார், அவர் பரிசுத்தரா இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்துவார் நம்மளுக்கு தெரியும். ராத்திரி அக்னி ஸ்தம்பமாக பேகோலும் மேக ஸ்தம்பமாக இருந்து தேவனை நடத்தினார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அதே போல 10 வாதைகள் எகிப்து தேசத்துல வரும்போது கூட இஸ்ராவேல் ஜனங்களுக்கு ஒரு வாதை கூட வராதபடி தேவன் என்ன பண்ணார், பாதுகாத்தார் நம்மளுக்கு தெரியும். இதுல நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா, அதே போல உங்களுக்கு கூட தேவன் ஆசீர்வதிப்பார். சின்னதா வருதாமே, என்ன உங்களை இஸ்ராவேல் ஜனங்களை ஆசீர்வதித்த போல உங்களை ஆசீர்வதிப்பாரு. அதுக்கு தான் தேவன் இந்த வார்த்தை கொடுத்து இருக்கிறாரு. அவர் எப்படி செங்கடல் 2 பொழிகினாரோ அது போல உங்களுக்கு என்ன பண்ண, என்ன பிரச்சனைகளை தடைகளை உங்களுக்கு இருந்தாலும் இயேசுவின் நாமத்தால நீங்க உங்களுக்கு ஏதோ நம்ம வந்து போறது கிடையாது. இந்த வசனங்களை எல்லாம் நம்ம விசுவாசிக்கணும். இஸ்ராவேல் ஜனங்களை எப்படி ஆண்டவர் நடத்தினாரோ அது போல என்ன நடத்துவா. எப்படி செங்கடல் 2 பொழிகி அந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணாரு, சமுத்திரத்துல நடத்தினாரோ அது போல எனக்கு தடை இருக்கிற தடைகள் எல்லாம் நீக்கி என்ன சமுத்திரத்துல நடப்பாரு, இது வளகமேந்தர் சமுதிரத்துல. அல்லேலூயா. அதே போல நம்ம என்ன பண்ண, விசுவாசிக்கிறவங்களாக இருக்கணும். அதே 14 வாசிங்க. 14:14 ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் மிருக ஜீவன்களையும் இல்லையம்மா, அது இல்லையா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் என்ன பண்றாரு உங்களுக்காக, நீங்க என்ன பண்ணணுமா, சும்மா இரு, என பாதத்தை நீ இரு, அவ்வளவுதான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணிக்கிறார். என்னென்ன காரியங்கள் இருக்கிறது உங்களுக்கு, எது தடையா இருக்கிறது, செங்கடல் போல எரிகோ போல எது தடைகள் இருக்கு உங்களுக்கு, அவர் யுத்தம் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு விரோதமா யாராவது இருக்காங்களா, அவர் யுத்தம் பண்ணிக்கிறாரு. நீ என்ன பண்ண, சும்மா இரு. அவர் கூட அவர் மேல நீ யுத்தத்துக்கு போவாத, அந்நிய ஜனங்கள் கூட நீ என்ன பண்ணாது, போவாது. என்னென்ன காரியங்கள் இருக்குது, செத்துரு உங்க ஜபத்துக்கு பதில் கொடுக்கலையா, வியாதியோட இருக்கிறீங்களா, வறுமையோட இருக்கிறீங்களா, கஷ்டத்தோட இருக்கிறீங்களா, தேவன் என்ன உங்களுக்காக யுத்தம் பண்ணிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் மகத்தை நம்ம நோக்கி பார்க்கணும், நம்ம விசுவாசிக்கணும். நம்ம தேவன் உயிர் உள்ளவர், நம்ம தேவனால ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. அவர் சொல்றார், 2-3 பேர் எங்க கூடி ஜெபிக்கிறீங்களோ மத்தியத்துல வருவேன்னு சொன்னா நம்ம மத்தியத்துல அவர் இருக்கிறாரு.
நம்ம ஜெபங்களை அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார், நமக்கு பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். உங்க ஹிருதயம் என்ன எப்படி இருக்கிறதா அவருக்கு தெரியும், உங்க முகம் எப்படி இருக்கிறதா தெரியும், உங்க குடும்பத்துல என்ன கஷ்டங்கள் இருக்கிறதுன்னு தெரியும் அவருக்கு. அவரு உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு எந்த பாவம் சாபம் விக்கிரகம் கட்டுகளும் ஏதாவது உங்களுக்கு தடை இருக்கிறதா, உங்களுக்கு அவரு யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் நீ சும்மா இரு அப்படின்னு தான் தேவன் சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல நீங்க பாருங்க, உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் இருக்கிறார். நம்ம இந்த வசனங்களால எதுக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்காருன்னா, அவருக்கு செஞ்சது நம்மளுக்கு தேவன் செய்வார். அவங்களை விடுவித்த தேவன் நம்மளை தேவன் விடுவிப்பார். நமக்கு விசுவாசம் வேணும். அல்லேலூயா. அதே போல பாருங்க, இன்னொன்று வசனம் படி 22 படிங்க. அதே 14 22 படிங்க. ಆ ಆ ಎಡೆಗಳ ಬಲಗಡೆಗಳಲ್ಲಿ ಆ ಗೋಡೆಯಂತೆ ನಿಂತಿತು. ಆಮೆನ್. ತಮಿಳ್ல படிமா. இஸ்ரவேலர் புத்திர சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு காரியம் நினைச்சு பாருங்க, ஒரு கடல் ரெண்டா பழக்க முடியுமா? கடல்ல தண்ணியை நிக்க முடியுமா? நினைச்சு பாருங்க. அந்த கடல் நல்லா கடல்ல யாராவது தண்ணீர் விளக்க முடியுமா? யாராவது நடுக்க முடியுமா? வெட்டாந்தரத்துல நடுக்கிறது போல அவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடந்து கொண்டிருக்கிறார்களே, அது எப்படி, இது எப்படி சாத்தியம்? நம்ம நினைச்சு பாருங்க. ஆனா யாருங்க அவரு? இந்த வானத்தையும் பூமியும் படுத்த கர்த்தரால் எல்லாகும், அவரால் கூடாதது ஒன்றுமே கிடையாது. அவரு இந்த உலகத்தை உருவாக்கின தேவன். அதனால சமுத்திரம் இல்லைன்னாச்சா ரெண்டா பழுகுது. சமுத்திரம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? எல்லாம் பார்த்துருக்குறோம் இல்லையா? சமுத்திரம் என்ன ரெண்டாக பழுதுதான். அவங்க கால் என்ன பண்ண, தண்ணி கொஞ்சம் கூட தண்ணி படவே இல்லை. சமுத்திரத்துல நடத்துறாரு தேவன் இஸ்ராவேல் ஜனங்களை. ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 20 லட்சம் ஜனங்கள் என்னமோ அதுல போட்டிருக்குது. அந்த ஜனங்கள் எல்லாம் நடத்துறாங்க. ஆனா அப்படிப்பட்ட தேவனோட புள்ளிங்களும் நீங்களும் என்னையும் உங்களையும் தேவன் நடத்துவாரா இல்லையா? நடத்துவார. அப்ப நமக்கு என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். நம்ம தேவனை நம்ம விசுவாசிக்கணும். தேவனே உங்களாலே கூடும். அந்த அவிசுவாசங்களை கொண்டு வர அந்த ஆவிகளெல்லாம் என்னை விட்டு விலகணும். ஒருத்தர்கிட்ட இயேசுகிட்ட ஒருத்தர் வர்றாரு. அவர் சொல்றாரு, அப்பா நீ விசுவாசிக்கிறியா? நான் நன்மை செய்வேன், மரித்தவங்களை எழுப்பேன்னு சொல்லி விசுவாசிக்கிறியா? அப்ப அதுல ஒருத்தர் சொல்றாரு, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கிபடி செய்யுங்க ஆண்டவரே. அப்ப யாருக்கு அந்த அவிசுவாசம் இருக்கிறதோ அந்த அவிசுவாசம் நீங்கபடி எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. உங்களால எல்லாம் கூடும். 3 லட்சம் 4 லட்சம் எனக்கு தேவை, ஆனா தேவன் உங்களால முடியும். அப்படிதான் நான் விசுவாசித்தேன். தேவன் சந்தித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போலதான் தேவனால கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. தேவனால எல்லாம் கூடும். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்திட்டு போனார் பாருங்க. அது பொத்துவாதிகள் அங்கே வந்தது இஸ்ரவேல் தேசத்துல, எகிப்து தேசத்துல. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினார் அவரு? ஏதாவது ஒரு வாது வந்ததா? அவங்க குடும்பத்துல எல்லாம் இஸ்ரவேல் எகிப்து தேசத்துல இருக்கிற அந்த ஜனங்கள் புள்ளை பெரு மாடு பெரு ஆடு என்ன தெரிஞ்சன முதல்ல பிறந்தது எல்லாமே போயிடுச்சு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எப்படி பாதுகாத்தார் தேவனை? ஏதாவது ஒண்ணு போச்சா? இல்லையே. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் தெரியுமா தேவனு? யாராவது சொல்ல முடியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாப்புக்கு யாராவது சொன்னார்? ஒன்று சொன்னார் ஆண்டவர், இது செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு. அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏன் அந்த காரியங்கள் நடக்கல? மோசே கூட என்ன ஆண்டவர் சொன்னாரு? அவர் என்ன பண்ணாரு? ஆட்டு அடித்து இஸ்ரவேல் ஜனங்களை வாசல்ல என்ன பண்ணு பூசுங்க. சங்கார தூத்தன் வருவான், உன் வாசல்ல ரத்தம் இருக்கிறத பார்ப்பான், அவனுக்கு கடந்து போயிடுவான். படிச்சிருக்கீங்களா? சங்கார தூத்தன் வருவான். எகிப்து தேசத்துல எல்லாம் போயிடுது. ஆனா நீங்க என்ன பண்ணுங்க? நான் தெரிந்து கொண்ட புள்ளிங்க, நான் அபிஷேகித்திருக்கிற புள்ளிங்க, நான் என் வாக்கு தத்துவம் கொடுத்து உங்களை மீட்டு கொண்டிருக்கிறீங்க. அதனால உங்க வாசல உங்க புள்ளிகள் அழியக்கூடாது, உங்க மாடு ஆடு எல்லாம் அழியக்கூடாதுன்னு நீங்க என்ன பண்ணுங்க? வாசல்ல ரத்தம் பூசுங்க. அதை பார்த்து சங்கார தூத்தன் போயிடுவாரு. அல்லேலூயா.
அது போலதான் இது இந்த கடைசி காலத்துல நடக்கிற காரியங்கள், பூகம்பமோ சுனாமி, கொள்ளை நோய்களு, பஞ்சங்களு, உபத்திரங்களு, இதெல்லாம் கடைசி காலத்துல நடுக்கோன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நடுக்கோன்னு சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமா, நடுக்கும். அந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் போது என்ன பண்ணுவார் தெரியுமா? உங்க வீடு வாசல்ல அவர் என்ன பண்றாருன்னா உங்க ரத்தத்தை பூசி வைப்பார். அவரோட ரத்தத்தை உங்க நெத்தில என்ன பண்ணுவார் தெரியுமா? பிதாவின் பேர் எழுதுவார். அப்ப சங்கார தூதனை வருவான், வந்து உங்க குடும்பங்கள் என்ன பண்ண தாண்டி போயிடுவான். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமா, அதனால தான் தேவன் என்ன பண்றாருன்னா மோசேக்கு சொல்றாரு, என்ன ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு ஆடு எடுங்க, அடிங்க, ரத்த பூசிங்க, கீரை கசப்பான கீரையில் அதை பூசிங்க, நீங்க மிச்சம் வைக்காதீங்க, மிச்சம் வைக்க கூடாது. அன்னைக்கு ராத்திரி நீங்க புசிக்கணும் கசப்பான கீரையில். அது என்ன பண்ணு சுட்டு, எனக்கு தெரிஞ்சது என்ன சுட்டு தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, புசிச்சிருப்பாங்க. அது ஒரு அடையாளம். அதை நீங்க அப்படி செய்யும்போது, சங்கார தூதன் வரும்போது, இந்த பஞ்சங்கள் உபத்திரங்களை வரும்போது, இந்த கொள்ளை நோய்கள் வரும்போது, உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைங்களை என்ன பண்ணாரு, ராகாபு குடும்பத்தை எப்படி பாதுகாத்தாரோ அப்படி ராகாபு ஒரு அடையாளம். சிகப்பு கயிறு கட்டி சொல்லிச்சு, அது கயிறு கட்டுனது விசுவாசிச்சு கட்டுனது. அது அவர் வந்தார், 2 பேர் வந்தார் இல்லையா? ராகாபுக்கு என்ன சொன்னாரு? அம்மா, இந்த எரிகோ கோட்டை அழிஞ்சு போகுது, நீ என்ன பண்ண, உன்னை காப்பாத்தனா அந்த சிகப்பு கயிறு என்ன பண்ணுன, ஒன்று ஜன்னல்ல கட்டு, நாங்கள் வரும்போது ஒன்று குடும்பத்தை நாங்கள் என்ன பண்ணுவோம், காப்பாற்றுவோன்னு சொன்னார் இல்லையா? அப்போ என்ன பண்ண, சரி இவங்க சொன்னாங்க, ஏதோ சொன்னாங்க, வந்தாங்க, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுச்சா? விசுவாசத்தோட அந்த கயிறு கட்டிச்சா? விசுவாசத்தோட கயிறு கட்டும்போது மறுபடி அவர் என்ன பண்ணாங்க, அவர் ஜனங்கள் வரும்போது, இஸ்ராயல் ஜனங்கள் வரும்போது, எரிகோ கோட்டை எல்லாம் விழும்போது கூட ராகாபு வீடு என்ன பண்ணல, விழல. ராகாபு குடும்பத்தை என்ன பண்ணாரு, பாதுகாத்தார். அது போலதான் இந்த பஞ்ச காலங்களும் உபத்திர காலங்களும் கொள்ளை நோய்களும் இதெல்லாம் வரும்போது, அழிவெல்லாம் வரும்போது, இஸ்ரேல் இதுல ஸ்ரீலங்கால பாத்தீங்களா நியூஸ் எல்லாம்? ஸ்ரீலங்கால 20 லட்சம் வீடு என்னமோ போயிடுச்சு. இலங்கையில எத்தனை லட்சம் வீடுகளெல்லாம் போயிடுச்சு. வேதத்துல இருக்குதா? அதெல்லாம் இருக்குதா? நான் வரும்போது இப்படி எல்லாம் நடக்குன்னு. ஆனா நம்ம எத்தனை பேர் ஆயுதமா இருக்கிறோம்? எத்தனை பேர் ஆயுதமா இருக்கிறோம்? எத்தனை பேர் தேவன் நாம தேடிட்டு இருக்கிறோம்? இத்தனை நாள் வாழ்ந்தது போதும் வளர்கிறதுக்காக, இனிமே நம்ம தேவனுக்காக வாழணும்னு எத்தனை பேர் இருக்கிறோம்? செத்துரு நம்ம கண்களை கட்டி வைத்திருக்கிறது, நம்மளால பிடிச்சு வச்சிருக்கிறோம், நீ போவாது. அதே போல இஸ்ரேல் இது ஸ்ரீலங்கா ஜனங்கள் எல்லாம் எத்தனை பேர் நினைச்சிருப்பாங்க, நான் இப்படியெல்லாம் நான் சாகரேன்னு இருந்தது. அவங்களுக்கு கனவு கண்டாங்களா? இல்லையே. ஒரே வாட்டி வந்து அழிஞ்சு அந்த ஆத்மாக்கள் எங்க இருக்குது, அதுதான் எனக்கு கேள்வி. போயிட்டாங்க, சரி ஓகே. அந்த ஆத்மா எங்க போகுது? அந்த ஆத்மா எங்க போகுது? நரக்கத்துல இருக்குதா, பரதேசில இருக்குதா, சொர்க்கத்துல இருக்கிறதா? யாருக்கு தெரியும்? தெரியலையே. பரிசுத்தமான மரணம், பரிசுத்தவான்களை மரணம் அப்படி இருக்காது. அது போலதான் பாருங்க, ஸ்ரீலங்கா இதுல ஸ்ரீலங்கா தானே, ஸ்ரீலங்கா பாருங்க, இலங்கை ஸ்ரீலங்கா இலங்கை எல்லாம் ஒண்ணுதான். அது பாருங்க, இதெல்லாம் இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லி நினைச்சு பார்த்தாங்களா அவங்க? இல்ல சொன்னா கேட்டாங்களா? அவங்க சத்தியம் சொல்லாம இருந்திருப்பாங்களாங்க? சத்தியம் யாராவது சொல்லி இயேசுகிட்டே வாங்க விடுதலை கிடைக்கும், அவரதே ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு சொல்லாம இருப்பாங்களா? சொல்லியிருப்பாங்க தானே, கேட்டிருப்பாங்க தானே. கேட்கும் போது அவங்க என்ன பண்ணிருக்கணும்? அவ என் மனம் திரும்பினாங்களா? இல்லையே. பாவத்தின் சம்பளம் மரணம். லாசர் என்ன பண்ணாரு? மேலே போனாரு இல்லையா? ஸ்ரீ ஐஸ்வர்யவான் போனான் இல்லையா? ஐஸ்வர்யன் சொல்ற, ஐயோ ஆண்டவரே, இது வேதனையினாலே தாங்க முடியல, எனக்கு 5 சகோதரங்கள் இருக்கிறாங்க, எனக்கு இது சத்தியம் தெரியல, யாரும் சொல்லல, எனக்கு 5 சகோதரங்கள் இருக்கிறாங்க, போய் யாராவது அந்த லாசர் அனுப்புங்க ஆண்டவரே, போய் அங்க சொல்லட்டும். அப்போ மோசே என்ன சொன்னாரு, அப்ரஹாம் என்ன சொன்னாரு, அங்க யாரு இருக்கிறாங்க?
என் பிள்ளைங்க இருக்கிறாங்க அங்க அங்க அவங்க சத்தியத்தை சொல்லுவாங்க. அவனுக்கு கீழ்ப்படிந்து நடுக்கும் போது அவங்க முன்னேறத்துக்கு வருவாங்க. இல்லைன்னா இப்படிதான் இருப்பாங்க. அல்லேலூயா. அதனாலேதான் தேவச்சனமாகிய உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, கடைசி காலத்துல நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு காரியமும் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் நமக்கு சமயம் கிடையாது. சமயம் இல்லை. ரட்சிக்கப்பட்டு அபிஷேகப்பட்டவங்களெல்லாம் பின்மாற்றத்துல போயிருக்கிறாங்க. சபை வச்சு நடத்துறவங்களெல்லாம் பின்மாற்றத்துல போயிருக்கிறாங்க. விசுவாசிகள் எல்லாம் பின்மாற்றத்துல போயிருக்கிறாங்க. ஏன்னா கடைசி காலத்துல செத்துருவானவன் யார் முழுகலாமோ அப்படின்னு சொல்லி அவன் வாழ்கை தேடிக்கொண்டிருக்கிறான். யார் தேவனுக்கு உண்மையா இருக்கணும், தேவன் யாருன்னு தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவங்கள மேல ஒரு கண் அவனுக்கு பிசாசுக்கு இருக்கும். அவன் குடும்பத்து மேல, அவன் பிள்ளைங்க மேல. அவன் யாருனாவது என்ன பண்ண அழிக்கணும், அவனோட நோக்கம் அவ்வளவுதான். அதுக்காக நம்ம எச்சரிக்கையோட நம்ம இருக்கணும். எச்சரிக்கை நமக்கு வேணும். நம்ம குடும்பத்துல ஒரு கஷ்டம் நடிக்குதா, நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டம் நடக்குது வருதா, அப்ப நம்ம எச்சரிக்கையோட இருக்கணும். இதெல்லாம் யார் காரியம்? நம்ம தேவன் ஆசீர்வதிக்கிறவர் தானே. ஆனா இந்த கஷ்டம் நம்ம குடும்பத்துல வந்திருக்கிறதுனா என்ன காரணம் அது பிசாசு கொண்டு வந்திருக்கிறான். அவனை நம்ம ஜெயிக்கணும். அந்த வல்லமை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் தலை நசுக்கிற வல்லமை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரே. அவர் பாதத்துல நம்ம போகணும், அவருக்காக நம்ம வாழணும்னு சொல்லி ஒரு உயிராகி நம்மளுக்கு வேணும். அல்லேலூயா. இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. நிறைய ஊழிக்காரங்களை இங்க பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கும், நிறைய ஊழிக்காரங்களை பார்த்து வியாதிகளும், அவன் குடும்பங்கள சமாதான மரணங்கள். ஆந்திரால கூட ஒரு நல்ல ஒரு ஊழிக்காரன் போயிட்டாராம். இது மாதிரி என்ன ஆகுதுன்னா கடைசி காலத்துல இதெல்லாம் நடக்குது. அதனால தேவ பிள்ளைகளான உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இன்னுமே சமயம் கிடையாது. தேவனை தேடுங்க. இங்க சேர்த்து வைக்கிறது இல்லை, அங்க சேர்த்து வைங்க. ஸ்ரீலங்கால எத்தனை பேர் சேர்த்து வச்சிருக்கிறாங்க, என்ன எடுத்துட்டு போனாங்க நினைச்சு பாருங்க. ஜாதி மதம் வைராக்கியம், நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், வீடு கட்டணும், நகை வாங்கணும், எல்லாரும் முன்னாடி என் ஜாதி ஜனங்களை முன்னாடி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க தானே. என்ன வாரி கொண்டு போனாங்க? ஒண்ணுமே இல்லை. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எச்சரிக்கை உள்ளவர்களாக நாம் இருக்கணும். தேவன சத்தியம் நம்மளுக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால நம்ம எச்சரிக்கை உள்ளவர்களாக நாம் இருக்கணும். 24 வாசிச்சிங்களா? 24 வாசிங்க, 22 வாசிங்க, 23 24 வாசிங்க. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறாகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகஸ்தம்பமுமாக சாபத்திலிருந்து எகிப்தியரின் சேனைகளை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகளையும் கலகுகளையும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். ஆமென். 24 கன்னடல வாசிங்கம்மா. கன்னடல 24 இப்போ இது இல்லையா, மைக் இல்லையா? ಯೆಹೋವನು ಅಗ್ನಿ ಮೇಘ ಸ್ತಂಭದೊಳಗಿಂದ ಐಗುಪ್ತರ ದಂಡಿನ ಕಡೆಗೆ ನೋಡಿ ಅದನ್ನು ಗಲಿಬಿಲಿ ಮಾಡಿದನು. ಆತನು ಅವರ ರಥಗಳ ಚಕ್ರಗಳನ್ನು ತೆಗೆದು ಬಿಟ್ಟದರಿಂದ 24 ತೆಗೆದು ಅದಿಲ್ಲಿಯಮ್ಮ. 25 படிக்கிறேன், 24 படி. 500 வாட்டு படி. ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಎಂದ ಜಾಮದಲ್ಲಿ ಬೆಳಗಿನ ಜಾಮದಲ್ಲಿ ಆ ಸ್ತಂಭದೊಳಗಿಂದ ಅಗ್ನಿ ಸ್ತಂಭಮು ಮೇಘ ಸ್ತಂಭವು ದಂಡಿನ ಐಗುಪ್ತಿರಿನ ದಂಡಿನ ಕಡೆಗೆ ನಿಂದು ಅದನ್ನು ಗಲಿಬಿಲಿ ಮಾಡಿದನು. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த காலையில பாருங்க, அவர் என்ன அக்னியும் பாருங்க கிழக்கும் வெளிக்கும் ஜாமத்துல கர்த்தர் என்ன அக்னியும் மேக ஸ்தம்பமும் தீவிரிக்கும் எகிப்திய சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலக்கம் பண்ணினார்கள்.
அல்லேலூயா. அதே 25 படிங்க அப்படி. அவர்களுடைய ரதங்களிலிருந்து அவருடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் ஆ, அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் அவர் என்ன பண்ண ரதங்களை எப்படி நடத்துறாரா? வருத்தத்தோட நடத்தவும் வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். ஆ, அப்பொழுது எகிப்தியர் அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம். எகிப்தியர் என்ன பண்ணாரு? இஸ்ராவேல் ஜனங்களை விட்டு ஓடி போகிறாரு. என்ன இப்படி அற்புதங்கள் நடக்கிறது? கடல் ரெண்டா பழகுறது, ஜனங்கள் எல்லாம் போயிட்டாங்க. இப்ப நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கடல் வருது, வந்துட்டே இருக்கிறது அப்படின்னு பயந்து ஓடி போனார்கள். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று கர்த்தர் அவருக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். பாத்தீங்களா? அவர் என்ன பண்ணாரு? என்ன நினைச்சு பேசினார் தெரியுமா? இஸ்ராவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் துணை நின்னாரு. அவருக்கு யுத்தம் அவர் என்ன பண்றாரு? யுத்தம் அவருக்காக இவர் என்ன பண்றாரு? கர்த்தர் யுத்தம் பண்ணிக்கிறார். படிங்க எப்படி 26. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவருடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். என்ன சொல்றாரு அவரு? உன் கை என்ன பண்றாரு? சமுத்திரம் மேல நீட்டு. அவர் எவ்வளவு ஒரு வல்லமை இல்லை நம்ம தேவனை பாருங்க. ஒரு ஆர்டர் கொடுக்கிறாரு. உன் கை இருக்கிறியா? கையில ஒரு கோல் இருக்கு இல்லையா? சமுத்திரம் மேல நீட்டு. ஏன் அவங்க எல்லாம் துரத்து கொண்டு இருக்கிற? ஏன் நீ போய்படுற? இஸ்ராவேல் ஜனங்கள் எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. ஐயோ, எகிப்து தேசத்துல இருந்து கொண்டு வந்துட்டே மோசே, எங்களுக்கு சாப்பாடு இல்லை, தண்ணீர் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு? முறுமுறுக்கிறாங்க. மோசே போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே, இது ஜனங்கள் எல்லாம் எங்களை நிந்திக்கிறாங்க, தூஷிக்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க, நான் என்ன செய்யணும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, உனக்கு கையில என்ன இருக்குது? கோல் இருக்குது, நீட்டு. அல்லேலூயா. அப்ப அவர் நீட்டாரு. 27 படிங்க. அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரத்தின் பலமாய் திரும்பி வந்தது. பாருங்க, விடியற் காலத்துல காலிலவே சமுத்திரம் என்ன பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். கடலின் நடுவில் என்ன பண்றாரு? மூழ்கி போட்டார், அழித்து போட்டார். எகிப்திய ஜனங்கள் என்ன பண்ண? கடல்ல வந்தாங்க, அவர் என்ன பண்றாங்க? அழிந்து போட்டார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்ம தேவன். உங்களுக்கு விரோதமா, உங்க குடும்பங்களுக்கு விரோதமா, உங்க பிள்ளைங்களுக்கு விரோதமா போராடுகிற ஆவுகள் எல்லாம் என்ன பண்றாரு? நிர்மலமாக்குற தேவன் நம்ம தேவன். அல்லேலூயா. நம்ம தேவன் வல்லமுள்ள தேவன், பராக்கிரமுள்ள தேவன் நம்ம தேவன். சோதனை வரலாம், பலவீனங்கள் வரலாம், வியாதிகள் வரலாம், ஆனாலும் தேவன் கர்த்தர் உங்களோட இருப்பார். அல்லேலூயா. 29 வாசிங்க. இஸ்ரவேலர் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. பாருங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த தண்ணி என்ன ஆகுது? மதிலாக நின்றுச்சு அது அப்படியே. ஆனா சென்டர்ல என்ன பண்றாரு? அவர் நடந்து போறாங்க. 30. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு ஒப்பு கொடுத்து அவர் என்ன பண்றாரு? இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு ஒப்பு கொடுத்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். பாத்தீங்களா என்ன பண்ணாங்க? அவங்க செத்து கிடந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பாக்குறாங்க, ஐயோ, எங்களை மேல இப்படி வந்தாங்களே, இப்ப செத்து கிடறாங்களே அப்படின்னு. இன்னொரு வசனம் வாசிங்க. இன்னொன்று சங்கீதம் 106:8 வாசிங்க. சங்கீதம் 106:8. ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி அவர் என்ன பண்றாரு? தன் வல்லமையை, தேவனோட வல்லமை அங்க வெளிப்பட்டது. நம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் பாருங்க அப்படியே. அதே சங்கீதம் 58:10 வாசிங்க. பழி வாங்குதலை நீதிமான் காணும்போது மகிழுவான். அவன் தன் பாதங்களை துர்மார்க்கருடைய ரத்தத்திலே கழுவுவான். துர்மார்க்கருடைய ரத்தத்துல என்ன பண்ணவனா? கழுவுவான். நீதிமான்களை பழி வாங்குறது அவனை என்ன பண்றாங்க? பாக்குறாங்க. அது இன்னொரு வாட்டி படிமா. பழி வாங்குதல் நீதிமான் காணும்போது மகிழுவான், சந்தோஷப்படுவானா? ஆமா. அவன் தன் பாவங்களை துர்மார்க்கருடைய ரத்தத்தினால் கழுவுவான். தன் பாதங்கள் என்ன பண்ணுவாங்க? துர்மார்க்கனோட ரத்தத்தினாலே கழுவான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம். யூதா 1:5 வாசிங்க. யூதா 1:5. யூதா கடைசியில இருக்கும் பாருங்க. யூதா புது ஏற்பாட்டுல கடைசியில இருக்கும். எசேக்கியேலே
இல்ல அது இல்ல அது இல்ல. யூதா 1:5. நீங்கள் முன்னமே நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு நினைப்பூட்ட நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், ஆ, கர்த்தர் தமது ஜனத்தை கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி வரப்பண்ணி ரட்சித்து ரட்சித்து பின்பு பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். என்ன பண்றாரு? யார் அழிக்கிறாரு? யார் அழிக்கிறாரு? விசுவாசியாதவர்களை அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு? யார் இருந்து உங்களை தெரிந்து கொண்டாரு? எங்கிருந்து? எகிப்து தேசத்திலிருந்து உங்களை தெரிந்து கொண்டா. எகிப்து என்ன குறிக்கிறது? பாவத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. எகிப்து என்ன பாவம் குறிக்கிறது. பாவத்துல சாபத்துல சேத்துல இருந்த நம்மள தேவன் என்ன பண்ணாரு சொல்லுங்க? என்ன பண்ணாரு? மீட்டி எடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? அவரு மன்னித்தாரு, ரட்சித்தாரு. பின்பு விசுவாசித்தவர்களை அழைத்தார். விசுவாசியாதவர்களை ఆమా నమ్మకం లేని వారిని ఏం చేస్తారు దేవుడు? ఏ அழிக்கிறாரு? அவர் என்ன பண்ணாரு? நம்ம எல்லாம் எங்க இருந்தோம்? பாவத்துல சாபத்துல சேத்துல இருந்த நம்மள தேவனை தேடி வந்தாரு. இதுதான் உண்மை, இதுதான் ரட்சிப்பு, இங்குதான் உண்மையுள்ள தேவன் இருக்கிறார். இவர் தான் பூமியும் சமுத்திரத்தையும் எல்லாம் சிருஷ்டித்தவர். இவர் இல்லாம நமக்கு இல்லை, இவர் இல்லாம நம்ம சுவாசம் இல்லை, இவர் இல்லாம நம்ம சரீரம் இல்லை, நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் நம்ம அது விசுவாசித்து கொஞ்ச நாள் ஓடி நம்ம பின்னு வாங்கி போனோம்னு வச்சுக்கோங்களேன். என்னாவது அவர் என்ன பண்றாரு? அவரை அழிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அப்படி இருக்காதபடி தேவன பாதத்தில் நம்ம என்ன பண்ண பயபக்தியோட நம்ம இருக்கிறவங்களாக இருக்கணும். கடைசி 14 31 வாசிச்சுடுங்க. 31. கர்த்தர் எகிப்தியரின் செய்த அந்த மகத்தான கிரியைகளை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணாரு? கர்த்தருக்கு அதுக்கு இதெல்லாம் பார்த்தாங்க. இவங்க நினைச்சாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் நினைச்சாங்க, மோசேனாலே என்ன ஆகுது? மோசே வர்றாரு சொல்றாரு. ஆனால் இப்போ வனாந்தரத்தில் வர்றோம், சாப்பாடு இல்லை. ஏதோ ஒன்று மேலேருந்து வர்றது உழுது சாப்பிட்றோம். அங்கிருந்தால் நல்ல நல்ல கறி மீன் எல்லாம் சாப்பிட்ருக்குறோம், நல்லா ஜாலியாக இருக்கலாம். ஆனால் வனாந்தரத்தில் இவர் என்ன இப்படி நடத்துகிறாரே அப்படின்னு நினச்சாரு. ஆனால் தேவன் செய்த காரியங்கள் எல்லாம் பார்த்தாங்க, விசுவாசித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பயந்தாங்க. அல்லேலூயா. சரி இதெல்லாம் ஆண்டவர் இதெல்லாம் சரி இதுவரை நம்ம எல்லாம் மெசேஜ் கேட்டோம். ஆண்டவர் இப்படியெல்லாம் அது அனுமதித்தார் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வருதா? ஒரு கேள்வி வருதா? ஆனால் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் எகிப்து தேசத்துக்கு வந்தார். எகிப்து தேசத்துல இருந்து ஜனங்களை கொண்டு போகணும்னா கொண்டு போயிருக்கலாம். பொத்துவாதிகள் வந்தது? இந்த ஜனங்கள் முன்பாக பொத்துவாதிகள் எல்லாம் அனுமதித்தாரு? இந்த மாதிரி அற்புதங்களை செய்தாரு? அப்படியே தாமதமாக பார்வன்கிட்ட சொல்லி அந்த ஜனங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கலாமே. பார்வன்கிட்ட தேவன் சொன்ன பார்வன் கேட்டிருப்பானா இல்லையா? பார்வன் கேட்டிருப்பானா? இவர் தேவன் சொன்னா பார்வன் கேட்டிருப்பானா இல்லையா? பார்வன் அவன் ஹிருதயம் என்ன பண்ணிச்சு? கடினமா இருந்ததே. அப்படின்னு ஒரு வசனம் எடுத்து வாசிங்க. அதே 14 பாருங்க, 8வது வசனம் பாருங்க. 8:9 பாருங்க. 8 போடுங்க. கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். என்ன பண்ணாரு? இருதயத்தை பார்வோன் இதயத்தை என்ன பண்ணாரு? கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேலர் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேலர் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். எகிப்தியர் படிங்க எப்படி? எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவருடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிறதை அவர்கள் கெட்டினார்கள். நான் இன்னொன்னு இந்த 8வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது நான் தியானிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு தேவன் வெளிப்படுத்தின காரியம் என்னன்னா, பார்வோன் இதயம் தேவன் கடினப்படுத்தி இருக்கிறார். ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பார்க்கணும், நானே தேவன் என்று அறிந்து கொள்ளணும்.
ஏன்னா இவங்க நானே தேவனின் பிதா அப்ரஹாம் ஈசாக் யாக்கோபெல்லாம் அறிந்து கொண்டாங்க. அப்ரஹாம் கூட நான் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டே உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் சந்ததின்னு சொல்லி. ஆனா இந்த ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளாம இவங்க என்ன பண்ண விக்கிரகாராதனை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இவங்களை நான் எதுவும் காட்டாம கூட்டிட்டு போயிட்டா நானே தேவனை இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அதனால இவங்களை முன்பாக நான் என்ன பண்ணணும்? அதிசயங்கள் செய்யணும். இவங்களெல்லாம் பார்க்கணும், இவங்களை பார்க்கணும். அந்த பொத்த வாதிகள் வந்தது, அது எகிப்து தேசம் முழுவதும் பேன்களை வந்தது, வெட்டி கிளிகளை வந்தது, கல் மழை வந்தது, தலைப்புலிகள் எல்லாம் செத்து போனாங்க, பயிரெல்லாம் எல்லாம் ஆச்சு, மழை வந்து எல்லாம் போயிடுச்சு. ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பார்த்தாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த ஒரு விபத்து வரல. ஆனாலும் நானே தேவனை இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? தெரிந்து கொள்ளணும். அதற்காக தான் பார்வோன் இருதயம் தேவனை கடினப்படுத்தி பார்வோன் மூலமா தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணாரு? துன்பப்படுத்தினார். அல்லேலூயா. அதே போலதான் தேவன் நம்மளுக்கு கஷ்டங்கள் வருது, வேதனை வருது, துன்பம் வருது, வியாதி வருதுன்னா எதுக்கு? நம்மளை சுலபமா ஆண்டவர் கொண்டு போயிட்டு இருக்கலாம் இல்லையா? அப்ப சுலபமா கொண்டு போனா நம்மளுக்கு அவரோட ருசி தெரியுமா? இந்த பாடுகள் எல்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? அவரை தேடணும். நம்மளுக்கு தேவன் எதுக்காக தெரிந்து, இந்த வசனங்களை நீ பார்க்குறது, இஸ்ராவேல் ஜனங்கள் எதுக்காக தேவன் தெரிந்து கொண்டா? அவர் ஆராதனை பண்றதுக்காக தேவன் தெரிந்து கொண்டார். நம்ம நல்ல தேவன் எதுக்கு தெரிந்து கொண்ட? நம்ம ஆராதனை அவர் பண்ணனுக்காக. நம்ம தாய் கர்ப்பத்துல அவர் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறான். படிச்சவங்க இருக்கிறாங்க, பட்டம் வாங்குறவங்க இருக்கிறாங்க, பணக்காரங்க இருக்காங்க, ஞானவான்கள் இருக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, பணக்காரங்களெல்லாம் இருக்கிறாங்க. எதுக்கு பேதிகளெல்லாம் நம்மளை தெரிந்து கொள்ளணும்? நம்மளுக்கு பாஷை தெரியுமா? படிப்பு தெரியுமா? ஏன் நம்மளை தெரிந்து கொண்டிரு? அவரோட சித்தம் நம்மளை என்ன பண்ண தெரிந்து கொண்டு இருக்கிறார், நம்ம கொண்டு வந்திருக்கிறார். அவர் ருசி நம்ம பார்க்கணும், பார்த்துருக்கிறோம். அல்லேலூயா. அதனால இதை பார்வோன் இருதயத்தை தேவனை கடினமப்படுத்தினார். அது இந்த வாதிகள் எல்லாம் அவங்க இஸ்ராவேல் ஜனங்கள் எல்லாம் பார்க்கணும். மோசேன் தேவன் தெரிந்து மோசேன் மேல முறுமுறுத்தார். மோசேன் என்ன பண்ணாருங்க? முறுமுறுத்தாங்க. நாங்கள் எகிப்து தேசத்தில் இருந்தாலே நான் நல்லா இருந்திருப்போம், நீங்கள் என்ன பண்ண கொண்டு வந்து இங்கே வனாந்தரத்தில் இது பண்ணிட்டேன், நீ தேவனே கிடையாது, நீ ரட்சகனே கிடையாது அப்படின்னு சொல்லி முறுமுறுத்தாங்க. ஆனாலும் மோசே என்ன பண்ணாரு? அவருக்காக வாதாடினார். ஒரு ஆத்மா கூட அழிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி மோசே என்ன பண்ணாரு? அவருக்காக வாதாடினார். தேவனை எத்தனோ வாட்டி மோசேன் கேட்டார், ஆண்டு மோசே இந்த ஜனங்களெல்லாம் நான் அழிக்கிறேன், இந்த ஜனங்களெல்லாம் என்ன பண்ண அழிக்கிறேன் நான். ஏன்னா இதெல்லாம் இவ்வளோ அற்புதங்களெல்லாம் பார்த்து கூட, இவளுக்கு இவ்வளோ நன்மை செய்து கூட இவங்களெல்லாம் என்ன பண்றாங்க? முறுமுறுத்து கொண்டே இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணாரு? பாம்புகள் கட்டளை எடுத்தாரு. பாம்பு வந்து அந்த ஜனங்களெல்லாம் கொத்திச்சு, எல்லா ஜனங்களெல்லாம் செத்தாங்க. மோசே மறுபடி போனாங்க மலைக்கு. போயிட்டு, ஆண்டவரே ஜனங்கள் எல்லாம் குத்து குத்தா சாகுறாங்களே. தேவன் சொன்னாரு, உன் ஜனங்களை எவ்வளவு நான் செஞ்சாலும் உங்க முறுமுறுத்து கொண்டே இருக்கிறாங்க. அதனால என்ன பண்ணன? நீ ஒரு வெண்கல சர்ப்பம் செய், அதை அங்கே மாட்டி வை. அது யாரு பாம்பு கடிக்குதோ அது பார்க்குறவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க, அவங்க பழிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்புறம் என்ன பண்ணார்? மோசே டக்குன்னு இறங்கி வந்து வெண்கல சர்ப்பம் எடுத்தாங்க. அது இங்க இன்னும் கூட இருக்குது அப்படின்னு கூட சொல்றாங்க. அதை மாட்டினாராம். பாம்பு யாருன்னு கடிக்குதோ அவங்கெல்லாம் அந்த சர்ப்பம் பார்க்கும்போது பழிச்சாங்களாம், மற்றவங்களெல்லாம் போயிட்டாங்க. ஹல்லேலூயா. அது போலதான் தேவன் செய்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அற்புதமான தேவன். நம்ம தேவன் நம்ம எவ்வளவு பாவங்களை பாருங்க. தானே ஒரே பேரன் குமாரி இயேசு கூட நமக்குள்ள கொடுத்தாரு இல்லையா? அவர் இந்த உலகத்துக்கு வந்து எவ்வளவு பாடுகளை பட்டாரு. யாருக்காக? நீ நானா இருந்த என்ன சொல்லியிருப்போம்? ஐயா போப்பா, அவங்க தானே சாகுறாங்க, அவங்க குடும்பம் தானே சாகுது, அவங்க தானே நான் உருவாக்குனேன், சுவாசம் கொடுத்தேன், சிருஷ்டித்தேன், ஆனால் சொன்னேன் கேட்கல, அவங்க என்னவோ கொண்டுட்டு போட்டோம், ஆண்டவரே பிதாவே என்னாலே முடியாது அப்படின்னு சொல்லி நாம சொல்லியிருப்போம். ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவரு தேவனே, அவர் தெரியாம இவங்களுக்கு என்ன செய்யறாங்க, தெரியாம செய்யறாங்க ஆண்டவரே. இன்னும் அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டு தானே இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் நம்ம தேவன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் நிற்கலாம், எல்லாம் நிற்கலாம். இந்த வசனங்களை கூட நீங்கள் தியானிங்க. இந்த வாரத்தில் தேவன் இந்த வார்த்தைகள்